வணக்கம். நான் டாக்டர் கவிதாங்க. காவேரி மருத்துவமனையின் மெயின் பிரான்ச் ஆல்பர்ட்பேட் பிரான்ச்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மழை, சைக்ளோன், புயல், காத்தெல்லாம் வீசி எல்லாமே நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு திரும்புறோம் இல்லையா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய வீடோ, சின்ன வீடோ இந்த மழை நீர் வந்துட்டு எல்லா வீட்டு பகுதியிலயும் வந்து, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சு, எல்லாருக்குமே சில ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்ப இந்த பாதிப்புலேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொற்று நோய் பரவறதுக்கான வாய்ப்பு அதிகம். இத பத்தி நான் வந்து முன்கூட்டியே பேசியிருக்கேன். இந்த பகுதியில நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த நீரானது நம்ம ரோட் சைட் நீர் வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து, கழிவுநீர் நம்ம வீட்டுக்குள்ள வந்து, நம்ம வந்து நெறைய நேரம் வந்து அ தண்ணி எடுத்து ஊத்துறதோ, இல்ல வீட கிளீன் பண்றதோ, இல்லன்னா நம்ம வந்து வெளியில போய் பால் மற்றும் ஏதாவது வாங்குறதுக்காக இந்த மழை நீர்ல நடக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுத்தியிருக்கலாம். இப்போ இதனால வந்துட்டு இந்த மழை நீரும், இந்த கழிவு நீரும் கலந்ததுனால, நம்ம பாதத்தினால நம்ம எப்பவுமே நடக்கிறதுனால, நம்ம என்னதான் ஷூ, சாக்ஸ் எல்லாம் போட்டாலுமே, அந்த நீரானது நம்ம கால் பகுதியில வந்துட்டு அ தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஏதாவது பிரச்சனை வருமா? அந்த மாரி ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்க இத பதிவு பண்றோம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கழிவு நீரும் மழை நீர் வந்து ரொம்ப தூய்மையானது. அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா, நம்ப வந்துட்டு அது கழிவு நீரோட கலக்கும்போதோ, அதுலேருந்து கிருமிகள் நம்ம கால் வழியா கூட நம்ம உடம்புக்குள்ள வரலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம தோல் ஆனது வந்துட்டு எதையுமே உள்ள நுழைய விடாது. ஆனா, நம்ம பாதத்த பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே சில சின்ன சின்ன கட்ஸ் இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாத கட்ஸ் இருக்கும். இந்த சின்ன சின்ன கட்ஸ் வழியா வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்ணுக்கு தெரியாத பூச்சி உள்ள நுழையலாம். நம்ப வந்து அத வந்து முன்கூட்டியே சில அ என்னென்ன பார்த்துக்கணுன்றத மட்டும் நான் சொன்னேன்னா, உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். இப்ப கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேற்று புண் வரலாம். அப்படியே கால் வந்து பாதம் வந்து ஈரத்திலேயே இருக்கிறதுனால, சேற்று புண் வரலாம். நம்ம கால் பாதம் வந்து ரொம்ப நமைச்சல் எடுக்கலாம். நம்ம வந்து கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் மாதிரி டெர்மடைட்டிஸ்னா இச்சிங் தட் இஸ் அரிப்பு. அந்த கால வந்து சொறியணுன்றது தோணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, தெரியாம நகத்த வச்சு கால கீறிடுவோம். அந்த கால கீறினதுக்கு அப்புறமா, கண்ணுக்கு தெரியாம சில கிருமிகள் வந்து அது வழியா உள்ள போயி, ரத்தத்தில கலந்து தோல்ல வந்து இன்ஃபெக்ஷன், செல்லுலைட்டிஸ் மாரி வரலாம். ஸோ சேற்றுப்புண், செல்லுலைட்டிஸ் இந்த மாரி கால் பிரச்சனைகள் உருவாகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து ஷூ, சாக்ஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கலாம் இந்த மழை நீர்ல. இதெல்லாம் வந்து சரியா நம்ம வெயில்ல காய வச்சே ஆகணும். இல்லன்னா, அட்லீஸ்ட் நம்ம வீட்ல வந்து முடிய காய வைக்கிற ஹேர் ட்ரையர் மாரி இருக்கும். அந்த ஹேர் ட்ரையர வச்சு ஷூக்குள்ள, சாக்ஸ் மேலலாம் நல்லா அந்த சூடான காற்ற வந்து நம்ம அடிச்சு அத ட்ரை பண்ணிக்கணும். ஏன்னா, இந்த மாய்ஸ்சர் தட் இஸ் ஈரத்தன்மை இருக்கிற இடத்துல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் நம்ம சேற்றுப்புண்ணுன்னு சொல்றோம். அது வந்ததுன்னா, ஆ நமக்கு வந்து ஒரு கால் நடக்கும்போது வலி ஏற்படலாம். செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இது யாருக்கெல்லாம் வரலான்னா, ஏற்கனவே வயதானவங்க, முதியோர்கள் இல்லன்னா வந்துட்டு ஏற்கனவே சர்க்கரை வியாதி தட் இஸ் அ சி நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுகர் வந்து கண்ட்ரோல்ல வச்சில்லன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகி கால்ல இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ரத்தத்தில பரவி, அவங்களுக்கு இன்னும் ஜுரம் அந்த மாரி கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மழை நீர்ல நடந்து வந்துட்டோம். வேற வழி இல்ல. நம்ம எல்லாருமே நம்ம சராசரியான தினசரி வேலைக்கு போய் தான் வரணும். அப்படி இருக்க பட்சத்தில வீட்டுக்கு வந்து கால வந்து நல்லா சோப் போட்டு சுடு தண்ணி ஊத்தி கழுவிடணும். இல்லன்னா உப்பு தண்ணீல கொஞ்ச நேரம் கால ஊற வச்சு கழுவிக்கலாம். பசங்களுக்கும் இதே கத்துக் குடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஷூ, சாக்ஸ் நான் சொன்ன மாரி நல்லா ட்ரை பண்ணி போட்டுக்கணும். இதையும் மீறி கால்ல வந்துட்டு வீக்கம், கால்ல வலி, கால்ல வந்து நகத்துல வந்துட்டு நிறம் மாறுற மாரி இருக்கு. சேற்றுப்புண் தட் இஸ் நம்ம அ அ விரலுக்கு நடுவுலலாம் ஏதாவது சின்ன சின்னதா பொட்டு பொட்டு மாரி தெரியுது, நமைச்சல் எடுக்குதுன்னா, அதுக்காக ஆன்டி ஃபங்கல் ஆயின்மென்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். அத நீங்க வந்து நல்ல ஒரு அத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, மருத்துவரிடம் சரியான ஆலோசனை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கணும். உங்க ஹெல்த்த நீங்க பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.